காரியங்களை செய்ய போறார். ஆமேன் சொல்லுங்க. நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம் கரம் பிடித்து அற்புதமாய் நடத்துகிற தகப்பன். இன்றைக்கு வரைக்கும் நாம் இடராதபடி, இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சுகபல ஜீவனோடு இருப்பதற்கு கர்த்தர் தான் காரணம். ஆமேன். அதனால இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், அவரை மாத்திரம் நம்புங்கள். ஒருபோதும் அவர் நம்மை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமேன். முந்தானேத்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், புறப்பட்ட நாளிலிருந்து கானானுக்குள் சென்று சேருகிற நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட வானத்திலிருந்து மன்னா விழாம என்ன பண்ணல இல்லை. ஆனா அந்த மன்னாவை பொறுக்கி தின்ற ஜனங்கள் நல்லவர்களான்னு கேட்டீங்கன்னா நல்லவர்கள் இல்லை. சித்திம்ல வேசித்தனம் பண்றாங்க. கோராகு ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பி கல்லடிக்கிறான், முறுமுறுக்கிறாங்க, கர்த்தரை பரீட்சை பார்க்கறாங்க. இவ்வளோ காரியமும் செஞ்சாலும் நான் நினைச்சேன் அடுத்த நாளுக்கு ஜனங்களுக்கு பயம் வந்திருக்கும். ஐயோ நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது மண்ணா, ஏன்னா வயல் வனாந்தரம், டெசர்ட், பாலைவனம். ஆனால் தினந்தோறும் மண்ணா போட்டார். நான் சொல்றேன், அதுதான் தேவனுடைய இரக்கம். அழைத்த பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படுத்துவதில்லை, கையேந்து விடுவதில்லை. ஆமேன். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் மேல நான் தான் சொல்லுவேன், அடிச்சிருவாருன்னு பயப்படக்கூடாது. அடிக்காம அன்பா இருக்கிறாருன்றதுக்காக அந்த அன்புக்கு கட்டுப்படணும். அதுதான் உண்மையான விசுவாசியினுடைய அன்பு. கர்த்தர் நல்லவர். உங்கள் மத்தியில் இருந்து நான் ஊழியம் செய்வதை எப்பொழுதுமே சந்தோஷமாய் பெருமையாய் நினைப்பேன். ஏனென்றால் நீங்களாம் ரொம்ப வளர்ந்த விசுவாசிகள். அதனால உங்களுக்கு ஊழியம் செய்வது ரொம்ப ஈஸி எனக்கு. அதனால இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட், நான் எத்தனையோ முறை வேத புத்தகத்தை வாசிக்கிறேன், இந்த பகுதியில் இருந்து பிரசங்கித்திருக்கிறேன். ஆனா அதிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். அந்த வசனத்தை வைத்துதான் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அந்த இடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளையை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், இதுதான் பிரசங்க பாயிண்ட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நான் விரும்புகிறதை அது செய்து, எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் விரும்புகிறதை அது செய்து. நான் ஆமென் சொல்லுங்களேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, காலை நேரத்தில் பரலோகத்தில் இருந்து பேசுகிற தேவ சத்தம் நேரடியாய் வரட்டும். பரலோகம் இந்த பலிபீடத்திற்கு நேராய் திறக்கப்படட்டும். உம்முடைய ஜனங்களோட நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நான் இவ்வளவு நாள் நான் படிச்சிருக்கிறேன், எத்தனையோ முறை இந்த பைபிளை படிச்சிருக்கிறேன், இந்த பகுதியிலிருந்து பிரசங்கித்திருக்கிறேன். ஆனா எனக்குள்ளே கர்த்தர் போட்ட வெளிச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நோக்கி வசனத்தை ஏன் அனுப்புகிறார் அப்படின்னா, அந்த வசனங்கள் அல்லது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நீங்க விரும்புகிறபடி இருக்கக்கூடாதான், அவர் விரும்புகிறபடி உங்க வாழ்க்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுதான் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய விருப்பங்கள் நிறைவேறணுமா அல்லது தேவனின் விருப்பங்கள் நிறைவேறணுமான்னு கேட்டீங்கன்னா, தேவனின் விருப்பங்கள் தான் நிறைவேறணும். அது என்ன அழகா சொல்ற பாருங்க, நான் விரும்புகிறதை. சொல்லுங்க இந்த வார்த்தைய. அப்போ உங்க வாழ்க்கையில அவருடைய விருப்பங்கள், தலைப்பு எழுதிக்கங்க. கீழே தலைப்புன்னு கேட்காதீங்க. என் வாழ்வில் அவர் விருப்பங்கள் எல்லாம் சொல்லுங்க. என் வாழ்வில் இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு ஒரு அரிசி இருக்கு. ரொம்ப ஒரு சில அரிசியெல்லாம் சொல்றாங்க. அந்த அரிசியெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. 250 ரூபாய் ஒரு கிலோ. எவ்வளோ? 200. இன்னொரு அரிசி கேட்ட 340 ரூபாய். அந்த அரிசி என்ன சொல்றாங்க, ஏன் இவ்வளவு விலை அப்படின்னு அரிசிக்கார கேட்டேன். வெள்ளை பொன்னின்னு ஒரு அரிசி இருக்கு, அது 2000 ரூபாய் ஒரு மூட்டை. ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னு கேட்டா, சார் இது 1 ஏக்கருக்கு இந்த விதையை விதைத்தோம்னா வெறும் 30 to 40 மூட்டைகள் தான் வளருமா. அதே சாதாரண அரிசியை 1 ஏக்கருக்கு விதைச்சிங்கன்னா 70, 80, 100 மூட்டை வரைக்கும் கூட என்ன பண்ணுமா, விளையுமா. ஏன் இவ்வளவு கம்மி மகசூல் கொடுக்குது அப்படின்னு கேட்டா, சார் இதுல இருந்து விளைக்கிற அந்த முதைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப காஸ்ட்லி சீடு. அந்த விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் இவ்வளவுதான் லாபம் வரும் இதுல.
அதனால அவர்கள் வந்து இதை விதைச்சி சரியா அறுவடை பண்றாங்க. அதை வந்து இந்த மிஷின் வச்சு அறக்கிறது இல்லையா, ஆட்களை வச்சு அறக்குறாங்க. 100க்கு 100 பலன் தருது. ஆமேன் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்றேன், அவ்வளவு காஸ்ட்லி விதையை கொண்டு போய் 1 ஏக்கர்ல விதைச்சி அறுவடை நாள் வந்து அறுக்கும் பொழுது அத்தனையும் கருக்காய் போய் அத்தனையிலும் ஒன்றும் இல்லாமல் போனால் அந்த விவசாயியோட இருதயம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு நானும் மட்டமானதை விதைச்சி நானும் 100-150 மூட்டை வித்து எவன் செத்தா எனக்கு என்ன, மருந்து தெளிச்சு வளர்த்துருக்கலாம். ஆனா இதை நான் நல்ல விதையா விதைச்சு மக்கள் ஆரோக்கியம் அடையணுன்றதுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டேன். ஆனா இந்த விதை கருக்கு கொடுத்துச்சு. இந்த விதையில ஒரே உள்ள நெல்மணிகள் இல்லை என்னும் போது அந்த விவசாயியின் வேதனையை விட நாள்தோறும் நமக்கு வசனத்தை அனுப்பி 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 நாள்தோறும் நம்மை உருவாக்கி அவர் விருப்பத்தை நமக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரே, நாம் அவர் 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 எதிர்பார்க்கிறபடி மாறாத போது அவர் விரும்பியது நடக்க வருத்தப்படுவார் என்றீங்களா, வருத்தப்பட மாட்டார் என்றீங்களா? ஒரே ஒருத்தன் வந்ததுக்கே வருத்தப்பட்டார். 5 பேர் வந்திருந்தா கொஞ்சம் சந்தோஷமா போயிருப்பார். இப்படி கேட்டிருப்பார், எப்படி இருந்து அவர் இருதயம் நினைக்கிறீங்க? 10 பேர் சுகம் பெற்றானப்பா, ஒருத்தவன் தானப்பா வந்தான். வந்தவன் கூட யார் தெரியுமா? கிறிஸ்தவன் இல்ல, சமாரியன். இப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய இருதயம் எதை எதிர்பார்க்கிறதுன்றத ஒரு விசுவாசி ஆழமா, அவர் என்ன உங்க வாழ்க்கையில விருப்பம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றதான் உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு இப்ப அனுப்புறீங்கல்ல, அதுங்க 10th 11th 12th போற வரைக்கும் உங்க பேச்சு கேட்கும். +1 +2 போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒரு டீம் வந்துடும். அந்த டீம் வந்து என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, படிப்பு என்ன காலேஜில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து என்ன பண்ணுவாங்க, நீ அதை எடு, நீ இது எடு, இதுல பிரைட் ஃபியூச்சரா இருக்கு, இதுல நல்லா இருக்குது, இவங்களுக்குள்ளே முடியும். ஆனா இந்த பேரண்ட் 10th வந்த உடனே அவங்க ஃபேமிலி சரௌண்டிங்ல படிச்சு நல்லா இருக்கிற ஆட்கள், பெரிய பெரிய நிலையில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணி இந்த பிள்ளை எது படிச்சா நல்லா இருக்கும், அவனுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கும், ராத்திரி ஷிஃப்ட் அது இது இல்லாம பிள்ளை எதுல எந்த துறையில சேஃப்டியா இருப்பான் கலந்து ஆலோசி ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா அப்பா அம்மா சொல்ற பேச்சு அது கேட்கவே கேட்காது. தெரியுமா உங்களுக்கு? அது எந்த துறை எடுக்கணும்னு நினைக்குதோ அந்த துறையை தான் எடுக்கும். ஒரு பையன் வந்து ஷிப்பிங்ல தான் சேருவேன்னு சொல்லி லாஜிஸ்டிக்ல போய் 4 வருஷம் படிச்சா 20-22 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க, கூப்பிட்டு நான் சொன்னேன், பிரதர் அந்த வேலைலாம் ஒத்து வராது, தண்ணியிலேயே மிதக்கணும், 8 மாசம் கப்பல்ல இருக்கணும், அப்புறம் வரணும். இப்போ சின்ன வயசு ஆசைப்படுற, உனக்கு 25 வயசு ஆனவனுக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு குழந்தை வந்துடும், அப்ப குழந்தை மேலேயும் மனைவி மேலேயும் ஏக்க வரும்போது அந்த வேலையில் இருக்க முடியாது. நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு வந்தேன். 22 லட்சம் கொடுத்து அவங்க அப்பா படிக்க வச்சார். 6 மாசம் தான் இருந்தான். திருமணம் செஞ்சு வச்சாங்க. ரொம்ப அழகான மனைவி, ரொம்ப அழகா 10 மாசத்துல குழந்தை பிறந்துச்சு. ஷிப்புக்கு போக மாட்டேன்ட்டான். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டிங் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிறான். பரிதாபமா இருக்குது அவன் நிலைமையை பார்த்தா. ஏன் தெரியுமா இது நடந்தது? அவங்க பேரண்ட் இவனுக்காக வேறு, அவங்க அப்பா ரொம்ப நல்ல ரயில்வேல பெரிய ஆபீசர், அவர் ரயில்வேல இவனுக்கு வேலை வாங்கி கொடுக்க எல்லா ஏற்பாடு. பாஸ்டர் பேசுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், என்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆனா எங்க பேச்சு அவன் என்ன பண்ணவே இல்லை. லாஸ்ட்ல பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுங்களா, என்னமோ ஒண்ணு ஃப்ரெண்டு சொல்றான் அவன் சொல்றான்னு சொல்லி போய் பேரண்ட்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாம இப்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டுமா, ஏன்னா எனக்கு குழந்தை வந்துச்சு, குடும்பம் வந்துச்சு, அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இந்த ப்ரொஃபஷன்ல எனக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும் யோசிக்கவே இல்லை. ஆனா தேவன் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறார். என்ன யாராவது வந்து என்ன வேலை பாஸ்டர், என்ன படிக்கட்டும், என்ன வேலை செய்யட்டும்னு கேட்டா, நான் நம்பர் 1 ரெக்கமெண்ட் பண்ற வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஊழியெல்லாம் இல்ல, பயந்துராதீங்க. டீச்சர் வேலை. என்ன வேலை? டீச்சர் வேலை மாதிரி ஒரு சேஃபஸ்ட், டீச்சர் வேலை மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆடி அமாவாசைக்கு லீவு, கிருத்திகைக்கு லீவு. ஆமீன் சொல்லுங்க. அறிஞர் அண்ணா பிறந்த நாளுக்கு லீவு, எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு காலையில 9 மணிக்கு போனா சாயந்தரம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம்? குவார்டர்லி லீவு, ஆஃபலி லீவு, ஃபுல், அப்புறம் ஆனுவல் லீவு, எல்லாத்துக்கும் லீவு. பிரெக்னன்ட் ஆயிட்டா அதுக்கு லீவு. ஆமீன். இந்த மாதிரி வேலை இருக்குதா? உனக்கு கெமிஸ்ட்ரி நல்லா வருமா? கெமிஸ்ட்ரி பிஏ எடுத்துக்கோ, எடுத்துட்டு உடனே பிஎட் போடு. நான் சொன்னேன், நீ ஆலோசனை கேட்ட 2 பிள்ளைங்க நீங்க டீச்சரா இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. என்ன பாஸ்டர் பேச வரீங்க? பேரண்ட்னுடைய ஆலோசனை ஒன்று இருக்கும். ஆனா இந்த பிள்ளைங்க தனக்கு ஏற்ற ஒரு படிப்பு ஜாலியா இருக்கு, ஃப்ரெண்டோட போனா, ஆனா அதுல அவன் கஷ்டப்படுவான் பாருங்க. அப்ப அவன் ஒண்ணு சொல்லுவான், வந்து எங்க அப்பா சொன்னாரு பாஸ்டர், அவர் விரும்பியது என் வாழ்க்கையில நடந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்.
லைஃபை தேர்ந்தெடுக்கும் போது பாருங்க, இந்த கண்டதும் காதல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, கண்டதும் காதல். எவ்வளவு நாள் லவ் பண்ண? 1.5 மாசம், அதுக்குள்ளே கல்யாணமா? ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கண்டதும் காதல். அவங்க அப்பா அம்மா எவ்வளவு நல்ல மாப்பிள்ளைலாம் பார்ப்பாங்க தெரியுமா? எத்தனை பேரண்ட் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபர்ஸ்ட் நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க, நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கன்னுவாங்க. அப்படி பார்த்து பார்த்து தேடுவாங்க. ஆனா இது போய் என்ன பண்ணுனா, ஒரு குரங்க பூச்சின்னு வரும். சொல்லுங்க எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லுங்க தைரியமா. ஒரு குரங்கு பூச்சின்னு வரும். அந்த குரங்குக்கு ஆரம்பத்தில் என்னமோ வாழைப்பழம் குறிச்சு விட்டா மாதிரி இருக்கும். ஆனா சில நாட்கள் கழித்து பாத்தீங்கன்னா அது மரத்துல ஏறிக்கும், மரத்தை உழுக்கும், குத்தும், கீரும், முடிய பூச்சி வலிக்கும். ஆமீன். அப்ப சொல்லும் வந்து என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வாழ்க்கையில எங்க அப்பா எங்க அம்மா பேச்சு அவங்க விருப்பத்தை நிறைவேற்றிருந்தா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையை நான் இப்படி சொல்லட்டுமா, அவர் வசனத்தை அனுப்ப அனுப்ப அவர் விருப்பம் உங்க வாழ்க்கையில நிறைவேற நிறைவேற உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் அவர் எவ்வளவுதான் பேசினாலும் ஏன் விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றுவேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை, சில பாதைகளை நாம் கடந்து தான் ஆகணும். ஆமீன் சொல்லுங்க. நாசரேத் என்கிற ஒரு சின்ன கிராமத்துல மரியாள் ஒருத்தி வாழ்ந்தா. அந்த மரியாளுக்கு திருமண வாழ்க்கைகள் ஒழுங்கு செய்யப்பட்டு நிச்சயம் கூட ஆயிடுச்சுங்க. இப்ப பரலோகம் ஒரு திட்டம் போடுது. என்ன திட்டம் போடுது? பாவத்தை நீக்குவதற்கு, உலகத்தினுடைய சகல அக்கிரமங்களையும் மன்னிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் மனிதனாய் வந்து பிறக்கணும். அப்படி பிறக்கணும்னா ஒரு 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 சரீரம் தேவைப்படுது. அந்த சரீரத்தை யாரை செலக்ட் பண்ணலாம்னு கேட்டா, மரியாள்னு ஒரு பொண்ணை செலக்ட் பண்றாங்க. உடனே பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து சொல்றாரு, மரியாளே, இந்த மாதிரி பரலோகத்துல ஒரு விருப்பம் தேவனுக்கு இருக்கு, அதுக்கு உன்னதான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவ உடனே டிஃபிகல்ட் எல்லாம் சொல்றா. இல்லைங்க, இது எப்படி ஆகும்? இந்த மாதிரி எங்க சட்டத்தின்படி கல்யாணம் ஆவறதுக்கு முன்னே பிரெக்னன்ட் ஆயிட்டா என்ன வேசின்னு சொல்லி என்ன என்ன பண்ணிடுவாங்க, கல்லெறிந்து கொன்னிடுவாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஆகாதுன்னு அவர் உடனே சொல்றாரு, இல்ல இது வந்து நான் வந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவேன், நீ இந்த காரியத்தை செஞ்சா நீ ரொம்ப மகிமை உள்ளவளா மாறிடுவேன். இன்னைக்கு நீ ஒரு கிராமத்துல ஒரு அற்பமா எண்ணப்பட்ட ஒரு தச்சனுடைய குடும்பத்துல இருக்க போக போற, நீ மகிமையா மாறுவேன்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இனிமே ஏன் விருப்பங்கள் அல்ல, எஜமான் என்ன சொல்லுகிறாரோ எஜமானுக்கு கீழ்ப்படுகிற விருப்பம். ஆமேன் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு, பெண்டிகாஸ்ட் சர்ச்சை விட, சிஎஸ்ஐ சபைகளை விட உலகத்தில் அதிகமான சபைகள் எது தெரியுமா? ரோமன் கேத்தலிக் சர்ச். அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ எல்லா இடங்களையும் மரியாள் இவ்வளவு பெரிய வணக்கத்துக்குரியவராய் மாறினது, இவ்வளவு போற்றுதலுக்குரியவராய் மாறினது தெரியுமா? தன் விருப்பங்கள் நிறைவேற்றாமல் அவர் எஜமானுக்கு அடிமையை போல. கைத்தட்டி ஒரு தடவை சொல்லுங்க, என் வாழ்க்கை மகிமையா மாறணும்னா, என் வாழ்க்கை உயர்வா மாறணும். ஆமென். நான் அதுதான் சொல்லுவேன், உங்களை நோக்கி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களை நோக்கி சில வாய்ப்புகளை கர்த்தர் ஒரு தடவை தான் பரலோகத்திலிருந்து தருவார். திரும்ப உங்களுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படுவதற்கு சில காலங்கள் ஆகலாம். ஏன்? சில நேரங்களில் நடக்காமையே கூட போயிடலாம். ஆமென் சொல்லுங்க. அதனால வாய்ப்புகள் எங்க மரியாள் முடியாது முடியாது, இதுக்கு நான் ஒத்தே வரமாட்டேன், நான் ரொம்ப ஏழை குடும்பம், நான் நல்லா வாழணும்னு விருப்பப்படுறேன், ப்ளீஸ் வேற யாரோ செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி தான் கட்டாயம் பரலோகம் வேற ஒருவரை செலக்ட் பண்ணிருக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி சொன்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒரு அடிமையால எஜமானுடைய சொல்ல மீறி என்ன பண்ண முடியாது? உட்காரனா உட்காரணும், எழுந்திருக்கணும், இதை செய் என்றால் செய்யணும். அதுதான் எஜமானுடைய கட்டளை, அடிமை செய்வது. அப்ப என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? உங்க விருப்பம் நிறைவேறக்கூடாது. அவர் சொல்றாரு, நான் அனுப்பினதை என்ன பண்ணணும்? நான் விரும்புகிறதை அது என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே 8:9 வாசிங்க. 55 8:9 வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ, அல்லேலூயா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னிட்டார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உன் விருப்பம் என் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் விருப்பங்கள் உனக்கு உகந்த, உன்னுடைய விருப்பங்கள் எனக்கு உகந்தது அல்ல. நீ விரும்புவது உனக்கு நடந்தால் நான் உன் வாழ்வில் செய்ய விரும்பியதை செய்ய முடியாமல் போய்விடும். இந்த வசனத்துடைய சுருக்கம் என்ன தெரியுமா? நீ விரும்புகிறது எனக்கு விருப்பம் இல்லம்மா. உன் நினைவுகளை நீ விரும்புகிறத நீ செய்யணும்னு நினைச்சினா, நான் உனக்கு செய்ய விரும்பியதை என்னால் செய்ய முடியாம போயிடும். சொல்லுங்களேன், எத்தனை பேர் நம்புறீங்க?
நீ விரும்பியதை நீ செய்ய நினைப்பாயானால் பரலோகம் உன் வாழ்க்கையில, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சித்து ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டு வந்து அபிஷேகித்து ஆசீர்வதித்து அவர் விருப்பங்களை நிறைவேற்ற வைத்திருக்கிறார் பாருங்க. அது நிறைவேற முடியாமல் போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்பயும் நான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவரை மாதிரி சுயாதீனத்துக்கு சுதந்திரத்துக்கு வேற யாராலையும் விட முடியாதுங்க. சிம்சோன் ஒருத்தவன் ஏங்க இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும் சாமுவேலை கூட சொல்லலைங்க. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் எப்படி பண்ணுன்னு சொல்லலைங்க. தாவீதை பத்தி சொல்லலைங்க, மோசே பத்தி சொல்லலைங்க. ஆனா சிம்சோனை பத்தி சொன்னாருங்க. உனக்கு ஒரு இப்படி குழந்தை பிறக்கும், அவன் பலசாலியா இருப்பான், நசரேனா இருப்பான், நீ திராட்சை ரசமாகில மதுவாதும் குடிக்காத. அவனு இவ்வளோ பெரிய பயங்கர திட்டத்தோடு பிறந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்சோன். அவனுடைய வேலை என்னன்னா, பெலிஸ்தர்கள் மிகவும் பயங்கரமாய் ஒடுக்கி கொண்டிருந்த காலத்துல பெலிஸ்தர்களை ஒடுக்கி அவன் இஸ்ரவேலின் சுதந்திரத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அபிஷேகிக்கப்பட்டான். அதுதான் பரலோகத்தின் விருப்பம். அதுக்கு தான் அவ்வளவு பெரிய பலத்தை வச்சாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான். அவன் கண்களுக்கு எதெல்லாம் இன்பமா இருந்ததோ, அவன் வாழ்க்கையில எதவெல்லாம் மாம்சமும் மனசும் எதை செய்யணும்னு விரும்புச்சோ அது எல்லாம் செஞ்சாங்க. கடைசியில் எப்படி தெரியுமா செத்து போனான்? எந்த கண்களால் அவன் விருப்பப்பட்டானோ கண் பார்வை இல்லாமல் செத்து போனான். இதை பரலோகம் ஒருபோதும் விரும்பல. அவன் இப்படி மரிக்க வேண்டும் என்பது பரலோகத்தின் திட்டம் அல்ல. ஏன் இப்படி சிம்சோன் வாழ்க்கையில் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, அவர் விருப்பத்தை செய்வதை விட்டுவிட்டு அவன் விருப்பத்தை நிறைவேற்றினான். இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை பார்த்து நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒருபோதும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய மனதையும் உங்கள் இருதயத்தையும் நீங்கள் செலுத்தாமல் வசனத்தின்படி என் வாழ்க்கையை அவர் விரும்பியது தான் என் வாழ்க்கையில நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு, வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13 வாசிங்க சிஸ்டர். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவு உள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் உங்களுக்குள்ள அவர் சித்தத்தின்படியான விருப்பங்கள் உண்டாக்குறாராம். என்ன சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்களேன், என்ன நிமிர்ந்து பாருங்களேன். அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தை தான் உங்களுக்குள்ள உண்டாக்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். 2 விருப்பம் இருக்கு பாருங்களேன். மனுஷ சித்தம் ஒண்ணு இருக்கு, மனுஷ விருப்பம் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது தேவனுடைய சித்தத்தின்படி விருப்பம் இருக்குது. இப்ப மனுஷ விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய விருப்பம் நான் சொல்லட்டுமா? கடகடன்னு சொல்லட்டுமா? மனுஷ விருப்பம் 12 மணி நேரம் நீங்க தூங்குனா கூட தூங்கணும் பாருங்க. சரீரம் தூங்கு தூங்கு, லீவு தானே இன்னைக்கு, தூங்கு தூங்கு சொல்லுதா சொல்லியா? தூங்கு 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 தூங்குனது ஆமாவா இல்லையா? ஆனா உள்ள ஆவி ஜெபின்னு சொல்லும் பாருங்க. நான் ஆவி சத்தத்துக்கு செவி கொடுக்குமா? மனுஷ சத்தத்துக்கு எப்ப பாரு சோறு தின்றதுதான். என்ன தின்றதே? இன்னைக்கு நான் காலைல எழுந்தோன்னு முத கேள்வி வீட்டுல என்னதான், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போற? இல்ல என்ன குழம்பு வச்சா நீ சாப்பிடுவேன்னு கேக்குறேன். டேய் டேய் மிதர, என்ன குழம்பு வச்சா நீ சாப்பிடுவ? எங்க பெரம்பூர் சீனிவாசன் ஒரு ஹோட்டல் நம்ம ஊர்ல அநியாயம், எங்க நம்ம துட்டு கொடுத்துட்டு லைன்ல நிக்க வேண்டியதுங்க. ரொம்ப திமிர் பூச்சி திட்டிப்புள்ளான்னு ஒரு நாளைக்கு சார் வெளில நிறுங்க சார்ந்தோம். 170 ரூபாய் சாப்பாடு வாங்கிட்டு தின்றதுக்குன்னே ஒரு கூட்டம் ஜனம் இருக்குது. அவனுக்கு என்ன பிடிக்குது? இவன் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்து, நான் இது வரைக்கும் என் கண்ணிலேயே அந்த சாப்பாடு பார்த்தல, கட்டி கட்டியா இருக்குது, மேல கலரா ஊத்தி வச்சிருக்கிறான். அந்த பையன் சார் வாயெல்லாம் ஒழுகுது. நான் திரும்பி பார்த்து என்னதான் கேட்டுலான்னு பார்த்தேன். நான் பார்த்ததே இல்லை. தின்றதுக்கே ஜனங்களுக்கு என்ன பண்ணுது? அம்மாவே இல்லையா? தூங்க பிடிக்குது. அப்புறம் ஒரு பொண்ணை கேட்ட, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சாப்பிட பிடிக்கும் பாஸ்டர் இருந்துச்சு. உண்மைதான், சாப்பிட்றதுக்கு பிடிக்குது, தூங்க பிடிக்குது, அப்புறம் என்ன பிடிக்குது? என்னென்னமோ பிடிக்குதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் டிவி பார்த்து, டிவி அவங்க பார்க்கறாங்களே இல்லையோ அது ஓடினே இருக்கணும். வீட்டில் பார்த்துக்கிறீங்களா நீங்க? அது பாட்டுன்னு ஒரு மூலையில ஓடின்னு இருக்கு, இவங்க பாட்டு பண்ணு. சிலர்லாம் செல்போன்ல உட்காந்து பேசினா அந்த தலைமுடியை ஆட்டிக்கின்னு பேசுது பேசுது. இவர் கால் இஸ் வெயிட்டிங், சம்மோன் ஹேர் ஹெல்த்திங், சம்மோன் வார் ஹெல்த்திங். எவ்வளவு நாள் தான் சம்மோன் வாரு? பிடிக்குது அவங்களுக்கு. என்ன பிடிக்குது? செல்போன்ல பேசிக்கினே இருக்கிறது பிடிக்குது பாருங்க. சிலர் அந்த ரீல்ஸ் பார்த்து பார்த்து, இதெல்லாம் மனுஷனுக்கு பிடிச்ச காரியங்கள். சொல்லுங்களேன், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில ஸ்போர்ட்ஸ், வாலிப வயதா இருக்கும்போது கிரிக்கெட்டுன்னு ஓடுவான். சிலருக்கு புக்ஸ், அந்த காலத்துலலாம் ராஜேஷ்குமார், சிவசங்கரி, சாவி எழுதின புக்கெல்லாம் வரும். நீங்களாம் படிச்சிருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. அது ஒரு புக்கை திறந்தனா அதை முடிக்காம வைக்க மாட்டான். ஆனந்த விகடன் எப்படா விழுன்னு பார்ப்போம் பாருங்க. ஆனந்த விகடன்ல அவ்வளோ இருக்கும். கதவை தர காற்று வரட்டும்னு ஒரு இது. இப்போ ஒரு சாமியார் போய் ஒரு நாட்டில் கைலாசம் வாங்கிட்டானே, அவன் எழுதணும். அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அதனால தான் அவன் பெரிய மார்க்கெட்டிங் ஆனான். அப்படி எழுதுவான், அந்த கதவை தர காற்று வரட்டும்னா. இப்படி எல்லாம் புக்ஸ் மேல பைத்தியமா ஜனங்கள் என்ன பண்றாங்க? இருந்த ஒரு காலங்கள் இருக்குது. கொஞ்சம் ஆவிக்குரியவங்களா மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க, நேரம் கிடைக்கும் போது பைபிள் படிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க?
கொஞ்சம் மெசேஜஸ் கேட்பாங்க. இப்போ வசதிகள் நிறைய வந்ததுனால கேட்பாங்க. இதுதான் மனிதனுடைய விருப்பங்கள். ஆனால் நான் சொல்லட்டுமா, இதையெல்லாம் தாண்டி தேவனுடைய விருப்பம் என்று உங்க வாழ்க்கையில ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ள என்னத்தை உருவாக்குறாரா, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். இது தேவ சித்தத்தின்படி உருவானதா இல்லை என்னுடைய. அதனால தான் நீங்க வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. என்னத்தின் மேல சாஞ்சிடக்கூடாதுமா? உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் யார நினைக்கணும்? போற வழிலாம் இந்த சிம்சன் மாதிரி கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும் பாருங்க. அப்படியே பார்க்க என்ன பண்ணுனா உள்ள அவருடைய சித்தத்தின்படி ஒரு விருப்பம் இருக்குது. இப்ப அதான் விளக்க போறேன். ரெண்டாவது, உன் சித்தத்தின்படி வழிகளில் எல்லாம் நீ போகும்போது உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உன்னை திசை திருப்புகிற காரியங்கள் இருக்கிறது. அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எப்போ உன் வாழ்க்கை செழிப்பாகவும் செவ்வையாகவும் மாறுனா உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் போது அல்ல, அவர் விரும்புவதை நிறைவேற்றும் போது. நான் என் வசனத்தை அனுப்புவேன், அந்த வசனம் என்ன பண்ணுனா நான் விரும்புகிறதை செய்யும். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். நான் விரும்புகிறதை. உங்களுக்கு தெரியுமா, 90% ஆவிக்குரிய மக்கள், 90% ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, 90% ஆவிக்குரிய மக்கள் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் அவங்களோட விருப்பத்தை தான் நிறைவேற்றாங்க. அவங்க விருப்பத்தை தான் நிறைவேற்றாங்க. நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருப்பாரு. ரோமர் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. ரோமர் 7 வாசிங்க. 15ஆம் வசனம் வாசிமா. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி. அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு ஆவிக்குரியவன். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எனக்கு இந்த காலையில எழுந்து ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. உள்ள ஆவி அப்படி சொல்லுது. ஆனா நான் என்ன பண்றேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்ய. எழுந்திருக்கவே முடியல. மனைவி எழுதி, எங்க கொஞ்சம் எழுந்துருங்க, மணி நேரம், எத்தனை மணிக்கு நைட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கினே இருப்போம். நான் செய்கிறது எனக்கே என்ன இல்ல, சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே என்ன பண்றேன். ஹல்லேலூயா. நான் வெறுக்கிறது என்ன தெரியுமா? இந்த உலக பிரகாரமான காரியத்தை செய்யக்கூடாதுன்றதை வெறுக்கிறேன். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ரீல்ஸ் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், காலையில தூங்க கூடாதுன்னு நினைக்கிறேன், வயிறு முட்டை தின்னக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் நினைக்கிறேன். எப்ப பாரு உலக சம்பந்தமான இச்சைகள், உலக சம்பந்த லௌகிக காரியம், கவலை, இதெல்லாம் நான் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப எதை தான் நினைக்கிறேன்? அதையே நினைக்கிறேன். 19ஆம் வசனம் வாசி. 19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் அல்ல. அல்லேலூயா. மக்கள் கர்த்தரின் விருப்பத்தை தன் வாழ்வில் நிறைவேற்றாமல் தன் சொந்த விருப்பத்தை தான் நிறைவேற்றுறாங்களாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுறீங்க, கட்டுப்பாடு இல்லாம பேசுறீங்க. நீங்க என்ன பார்க்கணுமோ கட்டுப்பாடு இல்லாம பார்க்குறீங்க. நீங்க என்ன நடக்கணும்னு விரும்புறீங்களோ எல்லாத்தையும் செய்றீங்க பாருங்க. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க சொந்த விருப்பத்தை நிறைவேற்றும். ஆனா இது சந்தோஷமா செய்றீங்களான்னு கேட்டா இல்ல, செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப நான் என்ன பண்றேன், எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பலவானா இருக்குது. நீங்க பாவத்தை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க, பயங்கர பலவான். அந்த பலவானெல்லாம் உங்களை அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா வீழ்த்தி விட முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றினாலும் நம்ம விட்டு என்ன பண்ணாது, போகாது. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. நீங்க விரும்புகிறதை செய்யாமல் கர்த்தர் விரும்புகிறதை செய்கிற அளவுக்கு ஆவியில வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டு நமது விருப்பத்தை செய்யும் போது அவர் தடுப்பதில்லை. இது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காருங்க, ஆண்டவர் இருக்காரு. ஆனா அவர் நீங்க உங்க சொந்த விருப்பத்தை நிறைவேற்றும் போது உள்ள இருந்து பேசுவாரு, எச்சரிப்பாரு, இதை செய்யாதன்னு ஒரு மாதிரி படபடப்பெல்லாம் கொடுப்பாரு. ஆனா நீங்க போய் செய்யும் போது உங்களை தடுக்கிறது இல்லை. அப்படின்னா ஏவாளுடைய கையை அங்கேயே வெட்டிட்டு இருப்பாரு. ஆமா தானே? ஒரு பட்டையை மேந்திய சுரோலை பட்டு வச்சு
கையை நீட்டி அந்த பழத்தை பெருக்கிறதுனால டொம்முன்னு ஒரு கத்தி வந்து வெட்டியிருக்கணுமா வெட்டியிருக்க வேணாமா? வெட்டவே இல்லையே. வெட்டுச்சா? வெட்டல. அப்ப என்னன்னா அவன் நமக்குள்ள சுதந்திர சுயாதீனம் கொடுத்திருக்காரு பாருங்க. அது ரெண்டு வேலையை செய்யும். ஒண்ணு, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு சரீரத்தை கீழ்ப்படுத்தும். இல்லனா உங்க விருப்பத்தை நிறைவேற்ற அது போராடும். நீங்க இதை எதிர ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கணும். கண்மலையை பார்த்து பேசினாரு, கண்மலையை அடிக்கிறதுக்கு தூங்கலாம் பாருங்க. அப்படியே பின்னாடி ஒரு தேவதூதன் வந்து அந்த கொம்பை புடிச்சிட்டு இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல. எத்தனை இடத்தெல்லாம் தேவதூதன் வந்து வழி நடத்தினாங்க. ஏன் கொம்பை பிடிக்கிறதுக்கு வரல? உன்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றப்பா, அதனுடைய பிரதிபலனை பின்னாடி அனுபவிப்ப. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பழத்தை பறிச்சு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டுட்ட. கண்மலையை அடிக்க கூடாது, கண்மலையை அடிச்சிட்ட, கானானுக்குள்ள போல. நீங்க ஆமென்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு மாதிரி உட்காந்துட்டீங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீது பாவம் செய்யும்போது தடுத்தாரா? சொல்லுங்க, தடுத்தாரா? போய் விசாரிச்சு எல்லாம் வர்றதுக்குள்ள டக்குன்னு வந்து தாவீதே, நாத்தானை எப்பயும் அமைச்சிருக்கலாம், முன்னாடியே அமைச்சிட்டு இருக்கலாம். கரெக்டா சொன்னேன். எட்டி பார்த்த உடனே நாத்தான் வந்து என்ன பாக்குற, வாங்க நீ யாரு, நீ யார்? ஐயோ தப்புண்டேன்னு சொல்லிருப்பானா இல்லையா? இப்போ அவன் சுயாதீனத்துக்கு அவனை விட்டுட்டாரு. நடந்தது என்ன தெரியுமா? அவன் குழந்தை கேவலமா செத்து போச்சு. எப்பெல்லாம் தேவ விருப்பத்தை செய்யாமல் நம்முடைய விருப்பத்தை நாம் வலுக்கட்டாயமா செய்வோம். வேணும் நீங்க வந்து எப்படி செய்வீங்கன்னா, அப்படி விரும்பிலாம் செய்யறது இல்லை. நான் செய்வது எனக்கே என்ன இல்லை, சம்மதி இல்லை, ஆனாலும் செய்யறேன், திரும்பி செய்யறேன். இங்க இருக்கிற யாருங்க ஜெபம் பண்ண ஆசை இல்லை? எல்லாருக்கும் ஆசைக்குதுங்க. காலைல எழுந்து அரை மணி நேரமா ஜெபம் பண்ண ஆசை இல்லாத, ஆனா செய்ய முடியலையே. உன்னையும் தூங்குன்னு விட்டுறாரு அவரு. அப்பதான் தூக்கத்தை அதிகமா கொடுக்குறாரு. நீங்க கர்த்தர் நமக்கு பிரியமானவருக்கு என்ன கொடுக்குறாரு அப்படி நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இளையகுமாரன் போகும்போது அவர் தடுத்தாரா? இளையகுமாரன் போகும்போது போய் கைட்டு பிடிச்சி அழுது, இதை விட 2 மடங்கு கொடுக்குறேன்டா, போயிடாத போகாத காலை பிடிச்சி ஊரே பார்க்கறது அசிங்கமா அப்பாவாசி எதனா அழுதாரா? கேட்டான், கொடுத்துட்டாரு. ராமன் சொல்லுங்க. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை அப்படிதான். நீங்க இச்சிக்கிறத கொடுத்துருவாரு, ஆனா கட்டாயம் பண்ணி, கட்டாயம் தவிடு, கட்டாயம் கோமனம் வரும். ஆமீன் சொல்லுங்க. இல்ல வருங்க. நான் எதாவது தப்பா போதிக்கிறேன்னா, இவங்கெல்லாம் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றும் போது தேவனுடைய விருப்பத்தை தள்ளி விட்டுட்டு அவங்க விருப்பத்தை நிறைவேற்றும் போது கர்த்தர் தடுக்கவே இல்லை. தம்பி தடுக்க மாட்டார். ராமன் சொல்லுங்க, இல்லையா? அம்மா தடுக்கும், அந்த பையன் வேணாம், லவ் பண்ணு, போமா. அம்மாவது கொம்மாவது, ஆயாவது கோவையாவது போவோம் எல்லாம். ஆமீன் சொல்லுங்க. அப்பாவாவது கொப்பாவாவது. ஆமீன் சொல்லுங்க. ஆனா ஒரு நாள் வரும். ஒரு ஆமீன். நான் நீங்க என் டீச்சிங்லாம் கேட்டு நீங்க வளர ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில அடுத்த 15 வருஷம் நீங்க இருக்கிற உயரத்தை பார்த்து உலகமே ஆச்சரியப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருக்கும் விருப்பம் இருக்குதுங்க. ஆனா அதுக்கு தான் நான் எப்பயும் சொல்லி தருவேன், உங்க வாழ்க்கையில தேவ விருப்பம் நிறைவேறணும்னா கொஞ்சம் நல்லா வளரணும். அண்ணான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அண்ணான்னு ஒரு பொண்ணு பைபிள்ல இருந்தா. அவளை கர்த்தர் உருவாக்கி வளர்த்துட்டார். இப்ப எந்த அளவுக்கு வளர்த்துட்டார்னா, அவளுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும். அந்த ஆண் குழந்தை பிறந்ததுன்னா இந்த ஆண் குழந்தை எங்க கொண்டு வந்து விடுவேன்? ஆலயத்துல விடுவேன். நான் இப்படி சொல்லட்டுமா? அவளுக்கு விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? 25 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை பால் மறக்க பண்ணி வேதத்தை போட்டிருக்கு. இந்த 2.5 years டிக்ஷனரியில் போட்டு 2.5 வயசு அந்த குழந்தைக்கு இருக்கும்போது பால் மறக்க பண்ணலையா, இவள் மறக்க அடித்தாலும் மறக்க அடிச்சு. அவளுக்கு என்ன தெரியும் ஆசை? இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்மள அந்த மாத்தி ஜெபம் பண்ணிருப்பேன். ஆண்டவரே ஒன்னே ஒண்ணு கண்ணே இன்னொன்னு கொடுங்க ஆண்டவரே. அந்த ஒண்ணு என்ன பண்ணுவேன்? குத்துறாண்டவரே. இல்லைன்னா இன்னொன்னு கொடுங்க, அதை வச்சுக்கிட்டு இதை குத்துறேன். நம்மள மாதிரி டெக்னிக் ஜெபனா இருக்குது பாத்தீங்களா? வெயிலச்சா மழை வேணும் ஜெபம் பண்றது நீதான். மழையில நீ வெளில போனா மழை வேணாம் ஜெபம் பண்றது யார் தான்? இந்த சுயநலவாதி, இந்த கிறிஸ்துவம் பெந்தகோஸ்தேக்காரா இருக்கிறான் பாருங்க. ஆமா இல்லையா? ஆமாவா இல்லையா? இவங்க எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளில போனா மழை மேகம் மாறி வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா நாங்க போயிட்டு வர வரைக்கும் என்ன வரக்கூடாது, வர அங்க விவசாயி என்ன ஜெபம் பண்ணிக்கிறான்? மழை. இவர் ஃபங்க்ஷன் போய் வரதுக்கே என்ன வரக்கூடாது? என்ன புது சட்டை, சில காலம் கல்யாணத்துக்கு போனா புது சட்டை தான் போட்டு போவான். பாத்துக்கிறீங்களா நீங்க? அங்க போய் இப்படி இருக்கணும், அது நஞ்சிடக்கூடாது. நல்லா கவனிங்களேன். இப்படி மாத்தி ஜெபம் பண்ணிடலாம். அவளுக்கு விருப்பங்க. உங்களுக்கு தெரியுமா ரகசியம்? பால் மறக்க பண்ணுவதுன்றது சாதாரணமான காரியம் இல்லை குழந்தைங்களுக்கு. குழந்தைகள் எப்போ அந்த மாம்சத்தை அதையே நீங்க வேணா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. எல்லாம் என் பிள்ளைங்க ஃபீட் அதுக்கு பசி எடுத்தாலே அம்மாவுடைய மார்பகத்தை தான் பார்க்கும். அப்படி 2.5 வயது குழந்தைய வந்து அவள் பால் மறக்க பண்ணி, இப்ப வாழ்க்கையில ஒண்ணு, ஏன் விருப்பம் நிறைவேறணுமா? கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறணுமா? ஏன் விருப்பம் நிறைவேறனா இவன் எனக்கு பிள்ளையா இருப்பான்,
கர்த்தர் விருப்பம் நிறைவேறுச்சுனா இஸ்ரவேல் இருண்டு கிடக்கிறது. விளக்கு ஏற்ற ஆள் இல்ல, தீர்க்க தரிசி இல்ல, கர்த்தர் வெளிச்சம் இல்ல, தரிசனம் இல்ல. அந்த இடத்துல என் பிள்ளைய விட்டனா என் பிள்ளை தீர்க்க தரிசியா மாறிடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த விருப்பம் போராடி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாளுக்குள்ள போராடி இருக்குமா? போராடி இருக்காதா? ஐயோ, எப்படி இந்த ஒரு பிள்ளை பெத்ததை எடுத்து போய் விடுறது? ஏன்னா அடுத்து பிள்ளை பறக்குமா பறக்காதது தெரியாது. ஆனா அவ யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றினா தெரியுமா? கர்த்தருடைய விருப்பத்தை. ஒரு ஆமென் நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. குழந்தைய கூடவே வச்சிட்டு இருந்தவ இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அவளை பால் மறக்க வைத்தாள், திட உணவு சாப்பிட வச்சாலாம். ஒரு நிமிஷம் நான் இந்த பாலை மறக்க வச்சுட்டு அவனை அங்க போய் தாங்குற அளவுக்கு திட உணவு சாப்பிட்டு வச்சார். எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியிலே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினாள். ஆமென். இந்த பால் மறக்க பண்ணுவது ஈஸி இல்லை, அம்மாங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? ஜென்ம சுபாவத்தை மாத்துவது ஈஸி இல்லை. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. குழந்தை எப்படி பால் மறக்க பண்ணுவது ஈஸி இல்லையோ, அந்த போல ஒரு மனுஷன் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இவனுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்தை மாத்துவது அவ்வளவு ஈஸி இல்லை. சபையினுடைய வேலை என்ன தெரியுமா? உங்க ஜென்ம சுபாவத்தை உடைக்கணும், உங்க ஜென்ம சுபாவத்தை மாத்தணும். என்னையே பேசுறார், என் குடும்பத்தையே பேசுறார், என்னையே பேசுறார். படிக்காதவனே தான் போக்கஸ் பண்ணுவார் வாத்தியாரு. ஆமாவா இல்லையா? கொம்பு யாருக்கு? கொம்பு யாருக்கு? ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவனுக்கா? யாருக்கு கொம்பு? படிக்க வச்சுக்கிற கொம்பே யாருக்கு தெரியுமா? படிக்காதவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கொம்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர். பால் மறக்க பண்ணி அந்த ஜென்ம சுபாவத்தை மாத்தி அவன் விரும்புவதை தடுத்து, இப்ப அவனுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? பால் தான் விருப்பம். அவன் விரும்புவதை தடுக்கிறா. நீ எதரா விரும்புற? மாம்ச பாலை விரும்புற, அதை தடுக்கிறா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அவன் விரும்புவதை தடுத்து தேவ விருப்பத்தை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றணும். ஆமென். அதற்கேற்ற வளர்ச்சிக்கு கொண்டு போகணும். குழந்தையாவே இவன் இருந்தானா, பாலே குடிச்சிட்டு இருந்தானா, இவன் யார் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டானா? கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டான். இன்னைக்கு சபையோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? சபையோட பிரச்சனை, சபையில மொத்தம் குழந்தை தான். மொத்தம். காலைல ஒரு பிரசங்க சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு இந்த சத்தியத்தெல்லாம் போதிக்கும் போது அது அப்படியே வசனம் வரும்போது ஒரு மாதிரி பொண்ணு பாருங்க, பைபிள்லாம் மூடிடுவோம், இதுக்கு மேல கேட்டா ஒரு மாதிரி ஆயிடுமே அப்படி இப்படின்னு அதையே தூக்குவார், அமுக்குவார், கொடுக்க போறார், உடுக்க போறார், கீழாக்காம அல்லேலூயா ஆமென். அப்ப பாத்துக்கிறீங்க நீங்க மாளுங்களா? ஆமா. ஏன்னா இந்த வசனம் உள்ள போய் 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 நம்மள என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒண்ணு மாத்துது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பெற்றோர் செய்யற ஒரு தவறு என்ன தெரியுமா? நிறைய பெற்றோர் செய்யற ஒரு தவறு என்ன தெரியுமா? குழந்தைகளை அவங்க போக்கிலேயே வளர விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவனை பிடிச்சிடலாம் நினைப்பீங்க பாருங்க, காட்டாயம் உங்களால் பிடிக்க முடியாது. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? 5 விளையாதது 50 விளையாது. பிள்ளையாண்டானை பிறம்பினால் தண்டித்தால் அவன் சாகான். பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில் என்ன பண்ணணும்? நடத்தணும். அதே போல விசுவாசியை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். இல்லைன்னா அவங்க யாராவே இருப்பாங்க தெரியுமா சபையில? சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3 1-2 வாசிங்க சிஸ்டர். மேலும் சகோதரரே, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறீங்க? குழந்தைகளா இருக்கிறீர்கள் என்று பேசுகிறேன். நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் என்ன குடிக்க கொடுத்த? எப்பயும் மடியில படுக்க வச்சு பால் கொடுக்கணும். சில விசுவாசிக்கு பாத்துக்கிறீங்களா நீங்க? ஆமென் சொல்லுங்க. என்ன நீங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளா இருக்கிறதுனால உங்களுக்கு விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க விருப்பத்தையே நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க. கர்த்தரோட விருப்பம் உங்க வாழ்க்கையில என்ன ஆகல? இந்த குழந்தைங்க கிட்ட இருக்க சில சுபாவம் சொல்லட்டுமா? கொஞ்சம் நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பார்த்து எழுதிக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தை அது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதான் செய்யும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க வேணா இந்த பாலை எடுக்காதன்னு தூக்கி போடுங்களேன், அந்த பாலையை தான் போய் தூக்கும். பாத்ரூம்ல போய் தண்ணி அடிக்காதுன்னு சொல்லி உள்ள அனுப்புவீங்க, பிளஸ் வச்சு இருக்கும். இங்க இருந்து குரல் கொடுப்பான், ஏ தண்ணி அடிக்கிறியா? இல்லையம்மா அப்படின்னும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. வெளியில போய் போற அந்த மரவட்டியை சொக்கு சொக்கு நசுக்கி நாத்தடிக்கும். மரவட்டை நசுக்கிறியா? இங்க நாத்த வருதே அம்மா கேட்க, இல்லையம்மா. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் குழந்தை அது என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை தான் செய்யும். அதுதான் இது ஆவிக்குரியவங்களோட கம்பேர் பண்ணுங்க. என்னதான் பாஸ்ட் பிரசங்கம் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கிறிஸ்தவனை எங்க பாஸ்டரை அடிக்கடி சொல்லுவார் தாமஸ் ராஜையா, சாம் சுந்தரையா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவனை 3 காரியத்தில் கண்டுபிடிச்சிடலாம்.
ஒன்னு கல்யாணம். சொல்லுங்க, அவன் குழந்தையா வளர்ந்த விசுவாசியான. ரெண்டாவது எல்லோ வாட்டர். சொல்லுங்க, என்ன வாட்டர்? எல்லோ வாட்டர்னா நான் தமிழ்ல மஞ்சள் தண்ணி, அது கொஞ்சம் ரீசெண்டா சொல்லணும். எல்லோ வாட்டர். மூணாவது அவன் சாவு. என்ன சாவு? வருவான் பாருங்க ஒருத்தவன், மொத்தம் மஞ்சா கிஞ்சாலாம் எடுத்துன்னு வந்து, அப்பதான் பாஸ்டர் அல்லேலூயா கர்த்தர் கொடுத்தார் ஆண்டவரே இந்த படாட்டா எங்க அத்தா செத்துட்டு இருக்குது, என்னமா அவரு குத்த போட்டு அந்த பாடியை திறந்து அதுல மஞ்சாவை போட்டு அதுல ஒரு பட்டு புடவையை கட்டி அதுக்கு ஒரு நாமத்தை போட்டு அது கொண்டையில ஒரு பூவை வச்சு பணத்துக்கு இவ்வளவு உயிரோடு இருக்கும்போது அத்தை என்ன பண்ண மாட்டான்? பாஸ்டர் எங்க தெரியுமா போய் நின்று? இப்போ எங்க நிக்கணும் சொல்லுங்க, எங்க நிக்கணும்? ஓரமா போய் நின்னுணும். இந்த செத்து போனவருடைய அம்மா இல்ல பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு எனக்கு பிரிய, நான் அந்த கேட்டுருவேன். இங்க இருக்கும்போது வெள்ளை புடவை தான், எங்க இருக்கும்போது வெள்ளை புடவை தான், ஆராதனை தான், ஆலயம் தான். அந்த அம்மா பாவம் செத்ததுக்கு அப்புறம் யார் வருவா? ஒரு நாங்கள் தான் எங்க ஊர்ல எல்லாம் பணம் வந்துச்சுன்னா சாப்பிடவே மாட்டேன், கேட்டு பாருங்க. ஃபுல் ஃபாஸ்டிங். அந்த பாடி எடுத்து முடிக்கிறோம். ஏன்னா ஊர் வெட்டியானு ஒருத்தர் இருக்கிறான். என்ன இருக்கிறான்? நான் ஊர் வெட்டி என்கிட்ட எப்படி கூட சொல்லுவேன், இங்க வந்து இந்த நொய் நொட்டை அந்த கோயில்ல இருந்து தண்ணி எடுத்துன்னு வா, வழியெல்லாம் ஊத்து, அத்தைக்காரன் யாரு மாமக்காரன் யாரு, கோர துணி எடுத்துன்னு வந்து, உனக்கு என்ன துட்டு தானே வேணும்? எவ்வளோ சொல்லுங்க பீஸுன்னு. 3000 ரூபாய் கொடுங்க சார், நான் போயிடுறேன். 3000 வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு குழந்தை எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா, அது என்ன செய்யணும்னு நினைக்குதோ, சில டெக்னிக் குழந்தைலாம் இருக்குது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதில் ஜபேனி ஊத்துரும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். அடடடடடடா நான் நினைப்பேன் என்ன டெக்னிக், ஏசு நாதரே இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, ஊத்திச்சுப்பா ஜபேனி ஊத்தணும். இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பரிசுத்தமாயிடுச்சுமா, பரிசுத்தமாயிடுச்சுமா. ஜபேனி ஊத்தணும் என்ன ஆயிடுச்சு? பரிசுத்தம். நீ உக்காந்து 30 வருஷம் ஏசிய சபையில பிரசங்கம் கேட்டு இருந்தாலும் நீ ஜபேன ஊத்தன பாரு, அதுல இருக்குது வளர்ச்சி. சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்களேன் சொல்லுங்க. அது என்ன செய்ய வேண்டுமோ நினைக்கிறதோ அதை தான் செய்யும். ரெண்டாவது எப்பொழுதும் விளையாடும். விளையாட்டு விளையாட்டு. ஏன் சர்ச்சைக்கு வரல? அங்க போயிருந்தேன், இங்க போயிருந்தேன், ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்க போயிருந்தேன். விளையாட்டு. நீங்க வேணா குழந்தைகளை கவனிச்சு பாருங்களேன், அது ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் விளையாடிக்கினே இருக்கும். வயசுக்கு வந்துட்ட இனிமே விளையாடக்கூடாது சின்ன பசங்க, பாமா நான் விளையாட மாட்டோம். பார்த்தது இல்லையா? விளையாட்டு புத்தி. எல்லாம் சொல்லுங்க, எதுலையுமே சீரியஸாவே ஆகும். நடா குடும்பம் ஆயிடுச்சே, கல்யாணம் ஆயிடுச்சே, குழந்தை ஆயிடுச்சே, நம்ம பண்ணணுமே, வீடு கட்டணுமே, சீரியஸ்னஸே இருக்காது. விளையாட்டு புத்தி குழந்தைகள். எல்லாம் சொல்லுங்க. என்ன அப்படி கொஞ்சம் கம்பேர் பண்றீங்களா? பாட்டு போட்டு ஆடுவான் பாருங்க வீட்டுல, டிங்கு டக்கா டிங்கு டக்கா. குழந்தை நினைப்பு அவருக்கு என்னக்கு நினைப்பு. அதே 3 நாள் குட்டி போட்டு வச்சிருக்கான். டவுசர் வரை இப்போ ஒன்று போட்டுக்கிறது எல்லாம் என்னது? ஐயோ இந்த டவுசர் போடுறவனை பார்த்தா எனக்கு எரியும் பாருங்க. டவுசர் இவருக்குன்னா சின்ன வயசா? என்ன வயசா? டவுசர். டவுசர் வீட்டில் போடாதீங்க. டவுசர் போடுறவன யாத்து டவுசர் பையன் அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. எப்பொழுதும் விளையாட்டு புத்தி. ஆமேன். மூணாவது என்ன பண்ணு தெரியுமா? குழந்தை என்ன பண்ணு தெரியுமா? பால் குடிக்கிற குழந்தை சண்டை போட்டுக்கினே இருக்கும். 5 நிமிஷம் தான் விளையாடுவாங்க. எங்க 5ஆம் நிமிஷம் கம்முன்னு வந்துடும். உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு வந்துடும். என்ன போன விளையாட ஏன் வரலன்னு கேட்டு பாருங்களேன். இது கொடுக்க இழுத்துக்கணும், சண்டை போட்டு வந்துட்டேன். சண்டை போடுற புத்தி குழந்தை. சொல்லுங்க. அங்க சண்டை, இங்க சண்டை, அங்க சண்டை, அங்க சண்டை, பிள்ளை கிட்ட பொண்ணு கிட்ட சண்டை, பெரியமா கிட்ட சண்டை, மாமா சண்டை சண்டை சண்டை. ஆனா போறது எந்த சபைக்கு? பெந்துகோஸ் சபை. ஒரு ஆள் சொன்னா, சார் பிந்துகோஸ்ல எதனா பொண்ணு இருந்தா பாருங்க சார். நான் இங்க வந்து பிந்துகோஸ் இருக்குதான்னு கேட்டேன். அவன் என்ன கோசா? பிந்து கோசா. நம்ம கரெக்ட் தான், பிந்து கோசா. நிறைய பிந்து கோசா. ஐயோ சாமி, நீங்க வந்து ஒரு நாள் ஊழியம் செஞ்சு பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சண்டை போடும். 4வது என்ன தெரியுமா பண்ணும்? பிடிவாதம். என்ன பண்ணும்? பிடிவாதம். இது வேணும்னா என்னது? வேணும்னா அதை நீங்க வாங்கி கொடுக்குற வரைக்கும் அழுது ஒப்பாரி வச்சு சொல்லலாம். உள்ள நமக்கு பயம் சத்துரும் படுக்குது இது நினைச்சுக்கின்னு. அது எவ்வளவு காசுனாலும் என்ன பண்ணிடுறது? நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க பிடிவாத புத்தி. நிறைய பிடிவாதம் பிடிச்சி தான் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாத உட்காந்துக்குதுங்க நிறைய. சொல்லுங்க வேணாண்டா. அது இந்த கிண்டர் ஜாயின்னு ஒன்று, கொண்டர் ஜாயா, அதை நோன்ன எவ்வளவு தாங்க 60 ரூபாங்க. அது இதை வாங்கி கொடுத்து பலப்போ ஓட்டாண்டியா போனவன் இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு. சொல்லுங்க. பிடிவாதம் பிடிக்கும். 5வது யாராவது ஒண்ணு வச்சிருந்தா அது தனக்கு வேணும்னு நினைக்கும். தெரியுமா உங்களுக்கு? குழந்தை புத்தி ஒன்று என்னன்னா,
யாராவது ஒண்ணு வச்சிருந்தாங்க அது எனக்கும் வேணும்னு நினைக்கும். இதெல்லாம் நீங்க நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரியதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆமீன் சொல்லுங்க. அவங்க பாட்டரா போட்ட சுடிதார் ஒயிட் போட்டு கீழே நல்லா இருந்ததுன்னா அதையே பார்க்கறது. அர்த்தம் எங்க இருந்தீங்க? மதர்சா. உடனே கிளம்பிடும் பாருங்க மதர்சாக்கு. அடுத்த வாரம் அது உடுத்தனா தான் அதுக்கு என்னது சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. பார்ப்பதையெல்லாம் கேட்கும், பார்க்கறதெல்லாம் என்ன பண்ணும்? கேட்கும். விரும்புறதெல்லாம் கேட்கும். யாரு? குழந்தை. ஆமீன் சொல்லுங்க. ஏழாவது பொய் பேசு நிறைய. என்ன பேசும்? சாக்லேட் எடுத்து சாப்பிட்டியோ? நாக்கெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா காவி கலர்ல இருக்கும். ஆப்பிள் மீனும் வாயெல்லாம் பல்லெல்லாம் என்ன இருக்கும்? அதுக்கு தெரியுது. பொய் சொல்றது கூட நமக்கு தெரியல, பொய் தான் சொல்றேன்னு கூட தெரியாம மீனும் வாகலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அப்படியே காப்பி கலரா இருக்கும். நிறைய பொய் பேசும் குழந்தைங்க. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். பவுடர் டப்பாவை யார் எடுத்து கொட்டினது? நான் கொட்டல மம்மின்னும். பாருங்க நீங்க என்ன பொய் பேசும் குழந்தை. சொல்லுங்க. அப்புறம் மற்றவர்களை அடிச்சுட்டு ஓடியாந்து, மற்றவங்க அடிச்சுட்டு என்ன பண்ண வந்து சொல்லும் நான் அடிக்கவே இல்லை அவன். நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்க பார்க்கலையா? இன்னும் அவன் சிரிக்கிறான் விழுந்து விழுந்து. மற்ற அடிச்சுட்டு என்ன பண்றான்? இதெல்லாம் வந்து யாருடைய புத்தி பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுடைய புத்தி. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் உங்களை வளர்ந்தவர்கள் நினைச்சேன். நீங்க குழந்தையாவே இருக்கிறதுனால நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலீங்க. என்கிட்ட வசனம் இல்லாம பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் மாதிரி ஒரு பெரிய வெளிப்பாடு உள்ள பிரசங்கர் உலகத்துல யாருமே கிடையாது. பேதுரு சொல்றாரு, நம்முடைய சகோதரனாகிய பவுல் எழுதின நிருபங்களை நான் சிலது வாசித்த போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு சத்தியம் இருக்குதான்னுட்டு. அவங்கிட்ட ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற பிரதான ஆசாரியன். நீங்க எபிரேயர் நிருபம்லாம் வந்து தலை பிச்சுக்கும். இப்ப வரைக்கும் எனக்கு எபிரேயர் நானே புரியாது, தலை பிச்சுக்கும். அதை குறித்து அந்த ஆசாரியன் யார், அவன் எப்படி போக வேண்டும், அவன் மணியில தொங்குற சங்கிலி என்ன சொல்லுது, அவனுக்கு போட்டுக்க ஊரியும் தும்மியும் எல்லா வெளிப்பாடும் எனக்கு இருக்குது. அது கேட்கற அளவுக்கு நீங்க இல்லையே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அது கேட்கற அளவுக்கு யாரு இல்ல? உங்க கெப்பாசிட்டி இல்லையே. என்கிட்ட பரலோகம் 3ஆம் வானம் போய் பார்த்த வெளிப்பாடு என்கிட்ட இருக்குது. அதை கேட்கிற கெப்பாசிட்டி யார்கிட்ட இல்ல? உங்ககிட்ட இல்லையே. இனி உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தீர்க்க தரிசனம் இருக்கு. அது கேட்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இல்ல? அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நல்ல சகையு கொள்ள சகையோ பேசிட்டு இருக்கிறோம். காணா ஒரு கல்யாண வீட்டில் உங்களுக்கு என்ன நடந்தது? அற்புதம் நடக்கும். ஏன் சபை இன்னைக்கு வந்து ஆழமான சத்தியங்களுக்குள்ள உங்களை கொண்டு போறது இல்லை தெரியுமா? நீங்க எல்லாம் என்னவா இருக்கிறீங்கன்னா குழந்தை. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலியா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வாத நன்மை உயர்வு பற்றி பேசி பேசி இன்னைக்கு சபை என்ன ஆயிடுச்சு? ஏங்க நீங்க குழந்தையா இருந்தாலும் நீங்க புதுசா வந்திருந்தாலும் நீங்க வந்து ஆவியில வளரணுங்க. யோசியான்னு ஒரு ராஜா பிறந்தான் இஸ்ரவேல்ல. யோசியா அவன் பறக்கிறதுக்கு 350 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. தாவீதின் வம்சத்துல யோசியா என்கிற ஒரு ராஜா பிறப்பான். அவன் பிறந்து இந்த இஸ்ரவேலர்கள் ஏற்படுத்தின பாகால் மேடைகளையும் குறி சொல்லுகிற மேடைகளையும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவானு. யோசியா ராஜாவாவது எத்தனை வயசு தெரியுமா இருக்குன்னா? எத்தனை வயசு? 8 வயசு பையன் ராஜாவா என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க. 8 வயசு பையன் என்ன? 13:2 வாசி. 1 ராஜாக்கள் 13:2 வாசிமா. சீக்கிரம் வாசி, முடிக்க போறேன். பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து என்றான். போதும், டைம் ஆச்சு. இங்க யோசியான்னு ஒருத்தன் பிறப்பான். எப்ப தெரியுமா சொன்னாங்க? 350 வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க. கரெக்டா பிறந்தான். வாசிங்க 2 ராஜாக்கள் 22:1. நிறைய எடுத்திருப்பீங்கன்னு பார்த்தேன், அவ்வளோ வளர்ந்தவங்கன்னு பார்த்தேன். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 23ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க சீக்கிரம். பின்பு 8 வயசு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும்
வானத்தின் சகல சேனைக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய உன் 2ஆம் வகுப்பில் உள்ள கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டரித்து பூசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனை தூபம் காட்டினவர்களை அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே அகற்றிவிட்டான். 12ஆம் வசனம் வாசிங்க. 12 ஏங்க போதுங்க. தும்சங்க 8 வயசுல ராஜாவனம் முத கையெழுத்து 200 யூனிட் இல்ல. ஆமீன் சொல்லுங்க. பொய் கையெழுத்து இல்ல. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. கரண்டே இல்லை. நேற்று ராத்திரலாம் நான் தூங்குறதே 4 மணி நேரம். கரண்டே இல்லை. கரமான் முடிச்சோம். கவுனிங்க. 8 வயசு குழந்தை ஒண்ணு ராஜாவாயிடுச்சு. இப்போ எத்தனை வயசு? 8 வயசு குழந்தைக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? கேட்பரி சாக்லேட் பிடிக்கும், பிரியாணி. ஆனா இதுக்கு என்ன தெரியுமா பிடிக்குது? கர்த்தருடைய பலிபீடங்களை எந்த விக்கிரகங்கள் நாசம் பண்ணினதோ எங்க ராஜாவாய் அடி தும்சங்க குறி சொல்றவன் ஆமா இவன் அடிச்சு 8 வயசு ராஜா யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றான் தெரியுமா? நான் என்ன பேச வரேன் தெரியுமா? நீ குழந்தை என்று சொல்லி கொண்டிருக்காதே. நீ குழந்தையா இருந்தாலும் ஆவியில வளர்ந்த அனுபவம் பாகால்களின் பலிபீடங்களை இடிக்கிற அளவுக்கு, சாத்தானின் ராஜ்யத்தை அழிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ வளரணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நிறைவேற்றுகிறான். ஆமென். ஆவியில் வளர விரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் அவருடைய விருப்பங்கள் நிறைவேறும். அந்த விருப்பம் வரணும். நான் ஆவியில வளரணும், ஆவியில வளர விரும்புகிறேன்னு சொன்னாலே போதுங்க, அவர் விருப்பத்தை உங்களுக்குள்ள நிறைவேற்றுவாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் என் சித்தம் அல்ல உன் சித்தனாதான் ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரும்புகிறதை நான் என்ன பண்ண மாட்டேன். குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன். இப்ப நான் கேட்பேன், அன்பு சார் கொஞ்சம் பப்பு கொடுங்க அப்படி கேட்பேன். குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன். நான் வளர்ந்து புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களா? 8 வயசு ராஜாக்கு எங்க இருந்துங்க இந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு மைண்ட் வந்திருக்கு? எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. பிரதர் இன்னைக்கு ஒன்று பண்ணுங்க. ஆண்டவரே நான் விரும்புகிறதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன் இனிமே. அதை ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா கண்ட்ரோல் பண்ணுங்க? உங்களோட ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ண சொல்றாங்க. உங்களோட இச்சைகள் உங்களுடைய விருப்பங்களை நீங்க அடக்கணும்னா முதல்ல சாப்பிட்றதுல இதை இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும்னு தூண்டப்படுறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சரீரத்தையும் உங்க சிந்தனையும் கடிவாளம் போட்டு நீங்க ஒடுக்கணும். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய விருப்பம் நிறைவேற உங்க வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு கொடுங்க. எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் கேட்பாரு, என்ன கேட்பாரு? எஸ்தரே, இந்த காலத்திலே நீர் எங்களுக்கு உதவியா இருக்கும்படியே இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சது. இப்ப 2 ஆப்ஷன் உனக்கு. ஒண்ணு, நான் ராணியா இருக்கணும், அதனால யூத ஜனத்தை பத்தி கவலைப்பட மாட்டேன், உன் விருப்பத்தை நிறைவேற்று. இல்ல கர்த்தருடைய விருப்பம் யூத ஜனங்கள் காப்பாற்றப்படணும். நீ எதை செய்ய போற? அவ சொல்ற, நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் பரவாயில்லை, என் விருப்பம் அல்ல, அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிற இந்த வார்த்தையை எல்லாம் சொல்லுங்களேன். நான் செத்தாலும் பரவாயில்லை, அவர் விருப்பம் நிறைவேறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் கண்களை மூடலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், நான் அனுப்பின வார்த்தை என் விருப்பத்தை நிறைவேற்றாம். ஆமென் சொல்லுங்க. என் விருப்பத்தை நிறைவேற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலையில கர்த்தரோட கிருபையினால நான் உணர்ந்து சொல்றேன், மகளே, உன் வாழ்க்கையில உன் விருப்பத்தெல்லாம் செஞ்சது போதும். உன் விருப்பத்தெல்லாம் செஞ்சது போதும். நீ குழந்தையா இருந்தது போதும். உன் இஷ்டப்படி வாழ்ந்தது போதும். நீ திடமான ஆகாரம் புசிக்கணும். நீ அந்த சாமுவேல் மாதிரி கர்த்தருடைய ஆலயத்துல வளர்ந்து தீர்க்கதரிசியா மாறணும். அந்த 8 வயசு யோசியா மாதிரி கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். ராணி ஆன பிறகும் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றின எஸ்தர் மாதிரி மாறணும். ஹல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே.
நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, என் குணம் மாறணும், என் பேச்சு மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உங்க மகிமைக்கே. என் சுயம் சாகணும் ஐயா உங்க மகிமைக்கே. மாறவே ஆசைப்படுகிறேன்.